புதுக்கோட்டையில் சத்துணவு ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் சத்துணவு மையங்களில் 59,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மற்றும் காலை உணவு திட்டத்தை அனைத்து சத்துணவு மையங்களிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடைபெற்ற அரசு விழாவிற்கு விடிய அரசின் அமைச்சர் வராததால் மக்கள் கோபமடைந்தனர். ஆவணிப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் விடிய அரசின் அமைச்சர் மஸ்தான் வருவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் அவரிடம் மனு அளிக்க தயாராக இருந்தனர். ஆனால் அமைச்சர் வராததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் முகாமில் பங்கேற்காமலேயே கலைந்து சென்றனர். இதனைக் கண்டு விடிய ஆட்சியாளர்கள் நம்மை எப்படி மதிக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று என அங்கு வந்த மக்கள் கோபத்துடன் பேசிச் சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் பகுதியிலிருந்து வைகை அணை செல்லும் சாலையில் உள்ளே காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத நபரின் எலும்புக்கூட்டை போலீசார் கைப்பற்றினர். மேலும் எலும்புக்கூடு இருந்த இடத்தில் பெண்ணின் உடைகள் மற்றும் பித்தளை செயின் இருந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது நகைக்காக கொல்லப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கண்டெய்னர் லாரியில் மின்சார வயர் உரசியதில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி மீது மின்சார வயர் அறுந்து விழுந்ததில் தீ பற்றி எரிய தொடங்கியது. இதனால் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமாகியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கனமழை காரணமாக வீட்டின் மேற்கூரை மீது மரம் முறிந்து விழுந்தது. வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியது. இதனால் காற்றில் மரங்கள் முறிந்து முரளி மற்றும் பாரதி வீட்டின் மேற்கூரையில் பலத்த சத்தத்துடன் விழுந்தது. எனினும் இரு வீடுகளில் இருந்த 2 சிறுமிகள் உட்பட 8 பேர் நல்வாய்ப்பாக காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் சின்னத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வியாழக்கிழமை இரவு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியநாதன் என்ற மீனவர் தனது நாட்டுப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்தவரை உடனிருந்தவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விழுப்புரத்தில் கஞ்சா போதையில் இளைஞர் ஒருவர் ஃபேன்சி கடையை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க முயன்றதோடு கடையை அடித்து நொறுக்கிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. KK ரோட்டில் விக்ரம் சிங் என்பவர் நடத்தி வரும் ஃபேன்சி கடைக்கு கஞ்சா போதையில் சென்ற இளைஞர் ஒருவர் கடுக்கன் கம்மல் கேட்டுள்ளார். விக்ரம் சிங் கடுக்கன் கம்மல் இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞர் பொருட்களை அடித்து உடைத்துவிட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி கடையை கொளுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் பிரபுராஜ் வீட்டின் இரும்பு கேட்டை மூடும் பொழுது அவர் மீது மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். அவரை காப்பாற்றச் சென்ற அவரது மனைவி மற்றும் மகன் இருவர் மீதும் மின்சாரம் தாக்கியதில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டு கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுராந்தகம் அடுத்த முதுகரை கிராமம் காட்டுப்பகுதியில் உள்ள மதகு கால்வாயில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் இருப்பதாக அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தாமூர் போலீசார் சடலத்தை மீட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தியதில் உயிரிழந்தவர் சாத்தமை கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது.